தங்க பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் சிந்திய கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒருவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் சாபத்தை உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று பலிக்கும்படி வைத்திருக்கின்றேன். உன் அப்பன் கொடுத்த தண்டனை இதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது அனைத்துமே உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் கொடுத்த பதிலடியாகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது உனக்கான பதிவாகும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் மிகப்பெரிய துயரத்தை எல்லாம் கொடுத்த நபருக்கு நிச்சயமாக நான் கொடுக்கும் பதிலடி என்பதை மறந்து விடாதே. அதனால் என் வாக்கினை முழுமையாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். அதனால் தான் உன் அப்பன் உன்னோடு பேச வந்திருக்கிறேன். நீயும் இதை கேட்டு நிச்சயமாக உன் அப்பன் சொல்லும் விஷயத்தை தைரியமாக நீ கேட்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் முடிந்து நான் அதனை இல்லாமல் செய்துவிட்டேன் என்று மறந்து விடாதே. இதை மட்டுமல்ல, எல்லா நல்ல விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டு கொண்டு வருவேன். உன்னுடைய வீட்டில் மங்களகரமான விஷயங்களை செய்து கொடுப்பேன். உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீரையே பார்க்க மாட்டாய். இதை போன்று உனக்காக எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் செய்து கொடுக்க போகின்றேன். ஆனால் சில நேரங்களில் பொய்யான வார்த்தைகளை பேசி சில உறவுகள் உன்னை நம்ப வைத்து ஒரு சில நாடகத்தை நடத்தியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தை நீ முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் என் அன்பு குழந்தை, இது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக தெரிய வரும் தருணத்தில் வாழ்வா நகரமாய் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அன்று அந்த நபருக்கு நீ சாபம் விட்டது ஞாபகம் இருக்கின்றதா? என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, உண்மையாக இருந்த உனக்கு இப்படி துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி பதில் கொடுப்பேன் என்று நீ அன்று சொன்னாயே, அதை நான் கண்குளிராக பார்ப்பேன் என்று என் குழந்தை அன்று நீ மண்ணை தூற்றி சாபமிட்டாய் அல்லவா? அந்த சாபத்தை தான் இன்று நான் நிறைவேற்றி வைப்பதற்காக இப்போது வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்ற வைப்பேன். அதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உண்டாக்க இருக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு காரணம் அவனுடைய கர்ம வினையும் சேர்ந்து கொண்டது. அத்தனையும் பொய்களையும் உனக்கு சொல்லி துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டியடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண்பணியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று சந்தோஷத்தை கொடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் அல்லவா? அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய மனம் எவ்வளவு வருந்தியது, எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளவு வேதனைப்பட்டது. நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் அவர்கள் தக்க தண்டனையை கொடுக்க போகிறது. உன்னுடைய இதயம் அன்பானது, உண்மையை மட்டும் பேசக்கூடியது. ஆனால் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகின்றாய். ஆனால் அவர் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி சுயநலத்திற்காக அத்தனை விஷயம் உன்னிடம் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா?
மனிதர்களின் வாழ்வில் நல்லவர்களின் துணை எப்போது வேண்டும் என்பதை மறந்து விடாதே. ஆனால் என் பிள்ளை யாராவது ஏமாற்ற நினைத்தாலும், யாராவது துரோகம் செய்ய நினைத்தாலும், கண்டிப்பாக கர்மவினை உன் பக்கம் தண்டிக்காமல் விட்டாலும், உன் அப்பன் ஒரு பக்கம் இருந்து அவர்களை கண்டிப்பாக தண்டித்தே தீருவேன் என்பதையும் மறங்காதே. அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன் கண் முன்னாலே நடக்கப் போகின்றது. இன்னும் 2 நாட்களில் இந்த செய்தியானது உன் செவிகளுக்கு கேட்கப் போகின்றது. ஏனென்றால் உன் உறவை நீ நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவிற்கு மிக பெரிய தண்டனை உன் அப்பன் நான் கொடுக்கப் போகின்றேன். அது என்ன தண்டனை தெரியுமா? அதை கேட்டால் நீயே அதிர்ந்து போகப் போகின்றாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டு வந்து சேரப்போகின்றது. இருந்தாலும் இப்போது ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் உன் அப்பன் கருப்பன் உன்னிடம் சொல்கின்றேன். அதை நீ கேட்கப் போகின்றாய். அவரவர் கர்மவினை காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட போகின்றது. வாழ்க்கையில் நகரம் என்றால் என்ன என்று இப்போது அவர்களுக்கு புரிய போகின்றது. அவர்கள் எப்படி என் அன்பு குழந்தை உன்னை வெறுப்பினை விதமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையும் துன்பத்தையும் துயரத்தையும் கவலையும் கண்ணீரையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? இல்லை, வாழத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உண்மையானது ஜெயிக்க சில காலம்தான் எடுத்துக்கொள்ளும். ஆசையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் உண்மைதான் எப்போதும் ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது புரிந்து கொள்வதற்கு, அதை பெறுவதற்கும் அவர்களுக்கு தகுதியே இல்லை. ஆனால் இப்போது நீ சரியான முடிவினை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில காலமாக சில ஜென்மங்கள் உன் வாழ்க்கையில் திருந்தாதது. ஆனால் என் செல்ல குழந்தை, அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம். உன் சாபத்தை பெற்றவர்கள் அல்லவா? உன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணம் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடக்கப் போகின்றது. அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக குழந்தையின் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் மிகுந்த மனிதராக மாறிவிட்டார்கள். காலத்திற்கேற்ப மனிதர்களுக்கு சுயநலம் எப்படி வருகிறதோ அதே போலதான் இவர்களுடைய நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும், என்ன சொல்லி திட்டினாலும் அது திருந்தவே திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவிலேயே இப்படிதான் வாழ்ந்து கொண்டு வந்து விட்டார்கள். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. எப்படி நாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மை எப்படி மாற்றுகின்றதோ, சில குணத்தை நாம் அதை மாற்றி விடலாம். ஆனால் பிறவிலே இருந்த குணத்தை எப்போது மாற்ற முடியாதே. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் நிச்சயமாக சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன். இதை கேட்டு நீ அழக்கூடாது. தைரியமாக எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் அப்பன் உன்னோடு இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை, உனக்கு உறுதுணையாக எவரும் இல்லை, யாருமே இல்லை என்று மனம் வருந்தி விட்டு விடாதே. உனக்காக உதவும், உனக்காக கொடுக்கவும், உனக்காக வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கும், நீ விட்ட அனைத்து தனிப்பட்ட சாபத்திற்கும் விஷயத்திற்கும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. கருப்பண்ண சாமி, அதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அதற்கான தீர்வும் என் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது.
என் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டு. உன் கடமைகளை செய்து வரவும். எப்போதும் எதையும் மற்றவரிடம் எதிர்பார்க்காதே. நாம் சந்தோஷமாக இருப்போ, மற்றவர்கள் சந்தோஷத்தை கொடுத்தால் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கின்றது, நாம் எண்ணத்திலே இருக்கின்றது, நாம் சிந்திக்கும் செயலில் இருக்கின்றதை தவிர அடுத்தவரிடம் நான் சந்தோஷம் இல்லை என்பதை முற்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை முதலில் நீ புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சிறுவரிடம் மட்டும் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவரிடம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்க்காமல் அந்த இடத்தில் சந்தோஷத்தை தடை செய்யக்கூடியது உன்னுடைய சில மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்ததனால்தான் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். போதுமென்ற அளவிற்கு ஒரு உறவினர் மீது வைத்த அதீத அன்பின் காரணமாக ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் வடிக்க கூடாது. தேவையில்லாத சிந்தனைகளும் நீ இடம் கொடுக்காதே. உனக்கு எது வேண்டுமோ நான் அதை நடத்தி கொடுப்பேன். அதனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள், தடங்கல்கள், பிரச்சனைகள், உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் அதனை நான் பொறுமையாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் நல்ல நல்ல மாற்றங்கள் நான் வந்து கொண்டிருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நினைத்து அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இல்லை நடக்காமல் போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா. தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது. என் குழந்தையே, நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது. அதனால் நீ எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும். வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும், சில நேரங்களில் முடிவுகள் நல்ல வானத்தை, நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. எப்போது முதலில் எடுத்த முடிவானது நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க கூடியது. இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும், நல்ல பாடத்தையும், நல்ல வாழ்க்கையும் கற்றுக் கொடுக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களோடு என் பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.